சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் காணிக்கு ஏதோ ஒரு பயங்கரமான இடத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்க. இவனை சுத்தி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஆனா இங்க இது எப்படி இவனுக்கு தப்பிக்கிறதுன்னு தெரியல. அப்பதான் இவனுக்கு வீடு வரக்கூடிய ஷூவை பார்த்ததும், ஹே ஷூ, என்ன எப்படியாச்சும் இங்க காப்பாத்து, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்ட உடனே இவனும், ஹே காணிக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த இடத்துல உனக்கு எதுவுமே ஆக போறது கிடையாது, ஏன்னா நீ என்னுடைய சாப்பாடு, அப்படி இருக்கும் போது உனக்கு எதுவுமே ஆக போறது இல்ல, நான் மட்டும் தான் சாப்பிட போறேன்னு ஜம்ப் பண்ணி வந்து இவனை கடிக்கவும், இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூக்கத்துல இருக்கக்கூடிய காணிக்கை இப்பதான் கண்ணு முடிக்கிறான். ஆக மொத்தம் இவன் தூங்கிட்டு இருக்கும் போது நேத்திக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு கனவுல வந்திருக்கு. ஆனா நேத்திக்கு நடந்த விஷயத்த பத்தி ஒரு வார்த்தை கூட இங்க இருக்கவங்கள்ட்ட யார்ட்டையுமே அவன் சொல்லல. ஏன் இவனுக்கு குருநாதரா இருக்கக்கூடிய யோஷிமுரா கிட்ட கூட எதுவுமே சொல்லல. அதுக்கு பதிலா எப்பயும் போல இவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இந்த இடத்துல டோக்கா மட்டும் காணும். ஏன்னா நேத்திக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு சாப்பாடு கொடுத்தான்னு சாப்பிட்டுட்டு வயிறை பிடிச்சிட்டு முடியாம கிடந்தா இல்லையா, அதோட எஃபெக்ட் இன்னமும் அவளுக்கு இருக்குது. அதனால இன்னைக்கு அவ வரமாட்டான்னு சொல்லப்போ காணிக்கை உடனே நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன், அவளுக்கு எனக்கு இன்னைக்கு லீவு கிடைக்குமான்னு ஓப்பனா கேட்டான். ஏன்னா இவன் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு மனுஷங்க சாப்பிடுற சாப்பாடே சாப்பிட்டு முடியாம கிடந்தான் இல்லையா. சோ அந்த வழி என்னன்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லீவ் கேட்டுட்டு நேரா அவளுடைய ரூம் கிட்டே வந்துட்டான். பட் ரூமுக்குள்ள போலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிக்கிறான். ஏன்னா அவளுக்கு தான் இவனை கண்டாலே சுத்தமா பிடிக்காது இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் டக்குனு ரூம் கதவை திறந்துகிட்டு எப்பயுமே வந்துட்டு போற டாக்டருடைய வைஃப் இந்த இடத்துல பொண்ணை விட்டுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவன் இங்க நிக்கிறான்றத பார்த்த உடனே எதுக்கு அங்கேயே சில மாதிரி நிக்கிற, இங்கதானே வந்த, வா உள்ள வந்து உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவனு சரி ஓகே, நம்ம வந்தது இவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பாத்துக்கிறதுக்காக தான், அதனால பேசாம அமைதியே போய் உட்காருவோம், ஏதாவது ஹெல்ப் கேட்டா பண்ணலான்னு போய் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க. தூக்க உடனே ஹே இங்க பாரு, நீ எதுக்கு லீவ் போட்டுட்டு இங்க வந்த, உண்மையை சொல்லுன்னு கேட்கவும், ஹே இல்ல நானும் உன்ன மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், அதனாலதான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். அந்த அதே நேரத்துல குட்டி பொண்ணுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கவும் வந்தன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி வந்துட்டேன், ஒரு காஃபி சாப்பிட்டு போன இவ காஃபி போட போறா. ஆனா இவளுக்கு தான் உடம்பு சரியில்லை இல்லையா, அப்படி இருக்கும்போது நீ ஏன் போடுற, நான் போட்டு தரேன்னு சொல்லவும், இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நேத்திக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டேன், அதனாலதான் எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனால மத்தபடி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு இவ சொன்னாலும் இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இவ என்ன சாப்பிட்டான்னு இவனுக்கு தெரியாது இல்லையா. அதனால நீ எதை சாப்பிட்டன்ற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவனுடைய ரூமோடைய வெளியில யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. யார்தான் வந்து பார்த்தா இவளுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம இவளுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலன்றதுனால இவளே தன்னுடைய கையால சூப் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறா. அதனாலதான் இதை கொடுத்துட்டு போறதுக்காக வந்தவ இவ கிட்ட இதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய நம்ம காணிக்கைய பார்த்துட்டா. சோ இப்படி ஒரு பொண்ணுடைய ரூமுக்குள்ள ஒரு பையன் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த பையன் இவளை விட கொஞ்சம் பெரிய பையன் வேற. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே என்ன நினைப்போமோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணும், அடி பாவி ஸ்கூல்ல இருக்கும் போது அந்த பையனை பாரு இந்த பையனை பாருன்னு சொன்னா நான் சிங்கிள் பெருசா சீனை போட்டுட்டு இங்க என்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உன் பாய் ஃப்ரெண்டு கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிற. நடக்கட்டும் இது எல்லாத்தையும் நீ ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு டோக்கா என்னதான் இவளுக்கு விளக்க பார்த்தாலும் எதையுமே கேட்காம டக்குனு எடுத்து வந்து கொடுத்துட்டு ஓடி போயிட்டா. இதனால இவனும் சரி ஓகே என் ஃப்ரெண்டு அப்புறமா கூட பேசி புரிய வச்சுக்கலாம், பட் இததான் என்னால சகிச்சிக்கவே முடியலன்னு அவன் எடுத்துட்டு வந்த சாப்பாடையே பாத்துக்கிட்டு இருக்கப்போ, ஹே டோக்கா இந்த சாப்பாடை எதுக்கு நீ வாங்கின, இது எப்படி இருந்தாலும் வேஸ்ட் ஆக போகுது, அதனால இதை நீ உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்டே திரும்ப கொடுத்துருக்கலான்னு காணிக்கைய சொல்லிக்கிட்டு இருக்க. டோக்கா செம கோவம் ஆயிட்டா. ஏன்னா இவளுக்கு தன்னுடைய ஃப்ரெண்டுனா ரொம்பவுமே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவன் பாயசனை கொடுத்தா கூட நான் பாயசம் மாதிரி குடிப்பேன், அதனால இதுல தேவையில்லாம மூக்க நடிக்காம பேசாம போய் ஓரமா உட்காருன்னு சொல்லிட்டு தன்னால முடியலனாலும் இதுல இருக்கக்கூடிய சாப்பாடை தன்னுடைய ஃப்ரெண்டு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறான்றதுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. சோ இதனால இப்ப கோல்ஸுக்கு நடுவில் இப்படி சில பேர் இருக்காங்க போலன்னு காணிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சோகமான பிஜிஎம் போட்டுக்கிட்டு ஷூ என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா காணிக்கையை இவன் தப்பிக்க விட்டுருக்கான் இல்லையா, அதனால அவனை எப்படியாச்சும் திரும்ப பிடிக்கணும். ஏன்னா அவனுடைய பிளட் ரொம்பவுமே டேஸ்டா இருக்குது. அது போக அவன் ஒரு ஒன் நைட் கோல், அதனால எப்படி அவனை என்னுடைய வழிக்கு கொண்டு வருது, நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இவனுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே வரல. அதனால இவன் டக்குன்னு நம்ம விக்ரம் படத்துல வரக்கூடிய சந்தனம் எப்படி ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு டக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான ஆளா மாறுவாரோ அதே மாதிரிதான் இவனும் காணிக்கையுடைய பிளட் இருக்கக்கூடிய அந்த கர்ச்சிப்பை எடுத்து மோந்து பார்த்துட்டு, காணிக்கை நீ எனக்கு தான் உன நான் சாப்பிடாம விட மாட்டேன்னு காணிக்கையை எப்படியாச்சும் சாப்பிடணும்னு பைத்தியமா இருந்தவன் இப்ப முழு பைத்தியமாவே மாறிட்டான். ஆனா இப்படி தன்னை சாப்பிடறதுக்காக ஒரு ஜீவன் வெறி கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு எந்த ஒரு விஷயமும் தெரியாம காணிக்கை எப்பயும் போல ட்ரைனிங்க்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சந்துக்குள்ள வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல சேர்ந்த கோல்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னொரு கோலை போட்டு போனாடி அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால என்னடா நடக்குது, யார் இங்க அடி வாங்குறான்னு இவனும் பார்த்தா இந்த இடத்துல அடி வாங்கிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஏற்கனவே இவன் கிட்ட போன அடி வாங்கின நிஷிகி தான். அதனால இவனை பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடாதீங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு காணிக்கை நிஷிகை அடிச்சு போட்டுட்டு வந்து அந்த எபிசோட்ல சொல்லி இருப்பேன். இல்லனா அதை பார்க்கலன்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த எபிசோட்ல உள்ள போக போக இதை பத்தி கொஞ்சம் டீடைலா நான் சொல்றேன். சோ இப்ப காணிக்கை இவனை பார்த்த உடனே என்னதான் தான்
கிட்ட ஒரு சண்டை போட்டவனா இருந்தாலும் இந்த இடத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கான் இல்லையா, அதனால தன்னால முடிஞ்சதை பண்ணி இவனை காப்பாத்தலான்னு இந்த கோல்ஸ் கூட இவன் சண்டை போடுறதுக்காக வந்திருக்கான். பட் இவன் ரொம்பவே சின்ன பையனா இருக்கிறத பார்த்ததும், ஹே என்னப்பா நீ எங்க கூட சண்டை போட வந்திருக்கிற, உன்னை ஒரே அடியை நாக் அவுட் பண்ணிடுவோன்னு இவங்க எல்லாருமே அடிக்க பாக்குறாங்க. பட் காணிக்கை மேல ஒரு அடி கூட படல. ஏன்னா இவன் ட்ரைனிங் எடுத்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிட்டான். அதனால இப்ப இவன் ஒரு கோலா மாறாமலே அசால்ட்டா இவன் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நிஷிக்கு அவனுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போக, இந்த இடத்துல ஒரு பொண்ணு டக்குனு நிஷிக்கு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு என்னாச்சுன்னு ரொம்பவே பதறிக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம இவன் ஒரு ஹியூமன். சோ இப்படி இருக்கும்போது இவன் எதுக்காக ஒரு கோலுக்கு ஹெல்ப் பண்றா, அது மட்டும் இல்லாம இவனுக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு இவன் எதுக்கு பதறான்னு இவகிட்ட விசாரிக்கும் போதுதான் தெரியுது இந்த பொண்ணு நிஷிக்கியும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா இப்படி இருக்கிறது சாத்தியமே இல்லையே, உங்களுக்கு அவர் யாருன்றது நல்லா தெரியுமான்னு கேட்கவும், எனக்கு தெரியும்பா அவர் யாரு, அவருடைய லைஃப் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறாருன்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவரை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இருந்தாலும் இவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்குது. ஏன்னா ஒரு கோல் கூட ஒரு மனுஷியாலே வாழ முடியாது இல்லையா. அதனால சப்போஸ் நாளைக்கு அவர் ஒரு கோல்ன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதும், இங்க பார்ப்பா உனக்கு நான் சொல்றது புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஒரு காதல் ஒருத்தவனை எப்படி வேணாலும் மாத்தோம். அதே மாதிரி தான் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதல்னால நாங்க இந்த சொசைட்டியை பத்தியும் கவலைப்படல, எங்க ஃபேமிலியை பத்தியும் கவலைப்படல, அதுக்கு பதிலா எங்களுடைய ஃபியூச்சரை பத்தி தான் நாங்க கவலைப்படுறோம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. என்னன்னா இப்ப நிஷிக்கு ரீசெண்ட் டேஸாவே யாரையுமே சாப்பிடுறது கிடையாது. அதுக்கு காரணமும் இந்த பொண்ணு தான். ஏன்னா லவ் பண்றாங்க இல்லையா, அதனால இவ யாரையும் நீ கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதுல இருந்து அவ அதிகமா சாப்பிடவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்பவே முடியாம போயிருந்திருக்கும். அதனால இப்ப நிஷிக்கியை காப்பாத்துறதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவன் உடனே ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னன்னா அந்த கோல்ஸுக்கு எல்லாத்துக்கும் காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால நீங்க போயிட்டு நிஷிக்கு ஒரு நல்ல காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு கொடுங்க, நான் அதுக்குள்ள போயிட்டு அன்டேக்ல இருந்து நல்ல சாப்பாடு கொஞ்சம் கொண்டு வரேன், அதை சாப்பிட்டாருன்னா அவர் சீக்கிரமா ஹீல் ஆயிடுவாரு, அதனால நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவும் இவன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மார்க்ல போயிட்டு சில பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் காணிக்க அன்டேக்ல இருந்து சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டான். பட் இன்னமும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வரல, கதவு லாக்கான நிலைமையில இருக்குது. அதனால என்ன ஆச்சுன்னே தெரியல. இவன் கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா இந்த இடத்துல இருக்க வேண்டிய அந்த பொண்ணு இல்ல, அதுக்கு பதிலா பால்கனியில ஒரு ரோஸ் கூட சேர்ந்த ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது. அதனால இந்த லெட்டர் என்ன யார்கிட்ட இது வந்திருக்குது இவன் பிரிச்சு படிச்சு பார்த்தா, ஹே காணிக்கே நீ தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வேற எங்கேயும் இல்ல என்கிட்ட தான் இருக்கிறா. சோ அந்த பொண்ணு உனக்கு வேணும்னா நீ நான் சொல்ற இடத்துக்கு தனியா வரணும்னு ஷூதா அந்த லெட்டர்ல ஒரு சர்ச்சோடைய லொகேஷனை பின் பண்ணி அனுப்பி வச்சிருக்கான். ஏன்னா காணிக்கே இப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே இவங்க கூட இங்க இருக்கிறான். அதனால இவங்களை கடத்தி நம்ம காணிக்கையை பிளாக்மெயில் பண்ணி சாப்பிட்டுடலான்னு ஒரு வில்லத்தனமான ஒரு பிளான ரொம்ப நேரமா யோசிச்சு போட்டிருக்கான் போல. அதனாலதான் இப்படி ஒரு லெட்டர் அனுப்பி இவனை ஒரு இடத்துக்கு வர சொன்னதுக்கு அப்புறம் இவன் மட்டும் தனியா அந்த இடத்துக்கு போலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள நிஷிக்கு கொஞ்சம் கான்சியஸுக்கு வந்து நானும் ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லவும், இல்ல நிஷிக்கு நீ இப்ப வந்து கண்டிப்பா இறந்துருவேன், அதனால இங்க இருக்கிறது உனக்கு நல்லது, நான் போய் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னாலும் இவன் கேட்காம ஷூ சொன்ன இடத்துக்கு காணிக்கை கூட சேர்ந்து வந்ததும், ஹே ஷூ உனக்கு இன்னும் தைரியம் இருந்ததுன்னா நான் வீக்கா இருக்கிற நேரம் பார்த்து என்னுடைய ஆள் மேல கை வச்சிருப்பேன், உன நான் சும்மா ஓட போறது கிடையாதா, மரியாதையா அவளை விட்டுடும் கத்திக்கிட்டே இருக்கவும், ஹே இங்க பார்ப்பா கத்தாத நான் உன்னை இவளை சாப்பிடறதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரல, அதுக்கு பதிலா இவளை சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் கடத்திட்டு வந்தேன், ஏன்னா இவன் ரொம்பவுமே டேஸ்டா இருப்பா. ஹே கணக்கே ஒரு வழியே நீங்க வந்துட்ட, அது மட்டும் இல்லாம இப்ப நான் உன்னை சாப்பிட போறேன், சோ சொல்லு உனக்கு எதாவது கடைசி ஆசை இருக்குதான்னு இவன் கிட்ட ஒரு மாதிரி வித்தியாசமா கேட்டுக்கிட்டு இருக்கப்போ, டி நீ ஆள் மேல கைய வச்சது மட்டும் இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ணவனே சாப்பிட பாக்குறியாடான்னு நிஷிக்கு சடனா நல்லவனா மாதிரி இவன் அடிக்க பாக்க, என்னடா டக்குன்னு நல்லவனா மாறிட்டேன்னு இவன் புடிச்சு போட்டு ஒரே அடியிலே நாக் அவுட் பண்ணிட்டான். ஏன்னா நிஷிக்கு தான் எந்த ஒரு ஹியூமனும் சாப்பிடாம வீக்கா இருக்கான் இல்லையா, அதனாலதான் ஒரே அடியிலே அவனை நாக் அவுட் பண்ணி போட்டுட்டு, ஓகே இது சாப்பாட்டு நேரம்ன்ற மாதிரி இவன் சொல்லப்போ, அடைச்ச நான் உன்னை சும்மா விட மாட்டான்டான்னு இவனுக்கு பின்னாடி நின்று இருந்த காணிக்கவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு இவனை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். பட் இவன் மேல ஒரு கை கூடும் படவே இல்லை. ஏன்னா இவன் வீக்லி பார்ட்டி நடத்துறன்ற பேர்ல எக்கச்சக்க மனுஷங்களை சாப்பிடுறதுனால இவனுக்கு காணிக்கையை விட பவர் அதிகமா இருக்குது. அதனாலதான் உன்னால முடியாதுப்பா, நீ எனக்கு மட்டும்தான், அதனால தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி ஆடு துடிக்கிற மாதிரி துடிக்காதன்னு இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கவும் சடனா யாரோ ஒருத்தவங்க அவனை அட்டாக் பண்ணி இவனுடைய உடம்புல இருந்து ரத்தத்தை வர வச்சுட்டாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம டவுக்காதான். ஏன்னா காணிக்கை சடனா வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு எங்கேயோ வெளியில போறத பார்த்ததுனால ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பா. அதனாலதான் இவனை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல வந்து இவனை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம், ஓ டோக்கா நீனா, நீ இந்த இடத்துக்கு இவனை காப்பாத்துறதுக்காக வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனா நீ இந்த இடத்துக்கு வந்துட்ட, அது மட்டும் இல்லாம என்னுடைய முகத்துல வேற கோடை போட்டுட்ட, அதனால என்னுடைய அழகான முகத்துல கோடு போட்ட பொண்ண கூறு போடாம விட மாட்டேன்னு அடுத்த செகண்டே தன்னுடைய காயத்தை ஹீல் பண்ணிக்கவும் காணிக்கைக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவனுக்கு அடிபட்டதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள்ல வந்து ஹீல் ஆகும். ஆனா இவனுக்கு அடுத்த செகண்ட் ஹீல் ஆகுது இல்லையா, அதனால இவனால எப்படி முடியுதுன்ற மாதிரி கேட்க,
காணிக்கை உனக்கு இன்னமும் புரியல, அவன் பல பேரை சாப்பிட்டு தன்னுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக்கிட்டான். அதனாலதான் அவனால டக்குன்னு ஹீல் பண்ணிக்க முடிஞ்சது. இருந்தாலும் அவனை நம்மளால ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டாகணும்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி அட்டாக் பண்ணாலும் இவனுக்கு பெருசா எதுவுமே ஆக மாட்டேங்குது. அதுக்கு பதிலா உங்ககிட்ட நான் இன்னமும் எதிர்பார்த்தேன்னு டோக்கா ஒரு பக்கம் அடிச்சு நாக் அவுட் பண்ணி விட்டுட்டு காணிக்கையுடைய கையை பிடிச்சி உடச்சு விட்டுட்டான். அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன்னு காணிக்கையுடைய வயிற்றுலயே ஒரு ஓட்டையை போட்டு ரத்தத்தை எடுத்து லைட்டா டேஸ்ட் பண்ணவும் இவனுக்குள்ள வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா ஒன் நைட் கோலோடைய ரத்தம் எல்லாமே இன்னொரு கோல்ஸுக்கு பவர் அதிகமா கொடுக்கும் இல்லையா? அதனாலதான் லைட்டா இவனுடைய ரத்தத்தை டேஸ்ட் பண்ணதுக்கே இவனுக்குள்ள எக்கச்சக்கமான பவர் வந்துகிட்டு இருக்க. நான் எதிர்பார்த்தது சரியா போச்சு. நான் உன்னை முழுசா சாப்பிட்டேன்னா இந்த உலகத்துல யாராலையுமே அடிக்க முடியாத ஒரு கோலை நான் மாறிடுவேன். இருந்தாலும் உன்னை நான் இப்ப உடனே முழுசா சாப்பிட போறது கிடையாது. ஏன்னா நான் ஒரு புக்ல படிச்சேன், ஹியூமனை சாப்பிட்டுட்டு ஒன் நைட் கோல சாப்பிட்டா இன்னமும் பவர் அதிகமா கிடைக்கும்னு. அதனால நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த ஹியூமனை தான் சாப்பிட போறேன்னு இவன் கிளம்ப போற நேரத்துல டக்குனு டோக்கா இவனை தடுக்கிறதுக்காக வந்திருப்பா. ஆனா இவன் தன்னுடைய காகுலையை வச்சு என் வழியில யார் குறுக்க வந்தாலும் எனக்கு பிடிக்காதுன்னு டோக்காவுடைய வயிற்றுல குத்தி எட்டக்கடாச்சிட்டு நேரம் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு சாப்பிடலாம் ட்ரை பண்ணா இவனுடைய உடம்புல ஆல்ரெடி ஒரு கோல் கடிச்சதுக்கான ஒரு மார்க் இருந்திருக்கும். அதனால இது எப்படி நடந்துச்சு, இந்த பொண்ணு யார் கடிச்சதுன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நிஷிகி தான். ஏன்னா ஆரம்பத்துல இந்த பொண்ணு நிஷிகி கிட்ட பழகும் போது இவன் சாதாரண ஒரு மனுஷன் நினைச்சுக்கிட்டு தான் பழகிட்டு இருந்திருப்பா. பட் என்னைக்கு காணிக்கை கிட்ட அடி வாங்கி சுத்தமா முடியாம கடந்தானோ அன்னைக்குதான் இவன் ஒரு கோல்ன்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இவனை உண்மையா இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணதுனால இங்க பார், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ கோலா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். அதனால நீ உயிர் வாழறதுக்காக என்ன சாப்பிடுறதுனா கூட நான் தாராளமா உனக்கு என்ன தருவேன்னு இந்த பொண்ணே தான் தன்னுடைய உடம்பை கொடுத்து அன்னைக்கு இவனை லைட்டா ஹீல் பண்ணி விட்டு இருந்திருக்கிறா. அது போக இவ தன்னுடைய உடம்பை கொடுத்ததுனால நிஷிக்கு மறுநாள்ல இருந்து எந்த ஒரு ஹியூமன்ஸையும் நான் அட்டாக் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸும் பண்ணியிருந்திருப்பா. அதனால அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இப்ப நிஷிக்கு மயக்கத்துல இருந்து எழுந்து லைட்டா இவங்கிட்ட சொன்ன உடனே இன்னொருத்தர் சாப்பிட்ட சாப்பாடை நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன், அதனால இவன் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்னு தன்னுடைய காகனையை வச்சு இவரை அட்டாக் பண்ண போக திரும்பவும் நிஷிக்கு குறுக்க வந்து தடுக்கிறதுக்காக வந்திருப்பான். ஆனா இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால டேய் போனா போது நீ என்னோட ஸ்பீஷிஸ் ஆச்சுன்னு உன உயிரோட விடலான்னு பார்த்தா நீ திரும்ப திரும்ப இந்த ஒரு ஹியூமனுக்காக என்ன அட்டாக் பண்றதுக்காக வரல, அதனால இதுக்கப்புறம் நான் உனக்கு கருணையை காட்ட போறது கிடையாது, செத்து போடான்னு தன்னுடைய காகுனையை வச்சு இவருடைய வயிற்றுல குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காணிக்கையால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இவன் சர்வே பண்றதுக்கு ஹியூமனுடைய பிளஷ சாப்பிடறதுக்கு பதிலா காஃபியை மட்டும் குடிச்சே தான் இத்தனை நாளா சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இவன் ஹீல் பண்ணிக்கிட்டு போயிட்டு அட்டாக் பண்ணலாம் நினைச்சாலும் இவனுக்கு திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால இப்ப நம்ம என்ன பண்றது யோசிக்கும் போதுதான் தவளை தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி அவன் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா இவனுடைய ரத்தத்தை எந்த கோல் சாப்பிட்டாலும் அந்த கோலுக்கு அதிகமான பவர் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது என்னோட ஃப்ளஷை சாப்பிட்டா அவங்களுக்கு இன்னும் அதிகமான பவர் கிடைக்கும்ல. அப்பனா டோக்கா உன்னால ஏந்திரிக்க முடியுமா, வா வந்து என்னோட ஃப்ளஷை சாப்பிடு, அது மூலியமா அவனை தடுக்கலாம்னு சொன்னதும் டோக்காவும் சரி வேற வழி இல்ல, அவனை தடுக்கணும்னா இதுதான் பண்ணி ஆகணும். இவனுடைய ஃப்ளஷ் சாப்பிடறதுக்காக வந்த உடனே ஹே ஷூ உன்னுடைய கதையை நாங்க முடிக்க போறோம்னு சொல்லிட்டு இவனுடைய ஃப்ளஷை கடிக்க டோக்காவுக்கு எக்கச்சக்கமான பவர் வந்து இவனுடைய காகோனை அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கவும் ஷூ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்ல போச்சு எல்லாமே போச்சு, இப்படி நடந்திருக்கவே கூடாதுன்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கவும் அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. சோ கைஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம நாளைக்கான எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் நான் நேத்திக்கே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இதுக்கப்புறம் எபிசோட்ஸ்ல கொஞ்சம் விறுவிறுப்பா போகும்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த எபிசோடு உங்களுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பா போயிருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. அதனால எப்பயும் போல இந்த எபிசோடு எப்படி இருந்தது மட்டும் சொல்லாம உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்குதா நல்லா இருக்குதான்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் டோக்கியோ கோல்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியை பார்த்துட்டு வந்துட்டு ப்ரோ அதுல ஸ்டோரி வேற மாதிரி இருக்கு, இதுல வேற மாதிரி இருக்குது, இதுல என்ன ப்ரோ நடக்குதுன்னு குழப்பத்தோட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த அனிமேவையே மாங்காவில இருந்து அடாப்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அனிமேவுல சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டோரிக்கும் மாங்கால இருக்கக்கூடிய ஸ்டோரிக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் லைவ் ஆக்ஷன் மூவிக்கும். லைவ் ஆக்ஷன் மூவி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் வரும். அப்படி இருக்கும்போது ஸ்டோரியை இன்னமும் ஷார்ட் பண்ணி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணுன்றதுக்காக அவங்களுடைய இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஸ்டோரியை மாத்தி எழுதி இருப்பாங்க. சோ அந்த கமெண்ட கேட்ட நண்பருக்கு கரெக்டா இந்த ஆன்சர் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே நேரத்துல இன்னும் சில பேருக்கும் இந்த ஆன்சர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நான் வீடியோட எண்டிங்ல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நான் எப்பயும் சொல்ற மாதிரி இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே வருவது உங்கள் நான்.